வணக்கம் மக்களே. நேற்று வெற்றிகரமா 2024 லோக்சபா எலெக்ஷன் வந்து வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்பீங்க. என் ஓட்டு நான் போட்டாச்சு. நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு எலெக்ஷன் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட் ஒரு சில ஸ்டேட்டஸ் தான் பாக்குறப்ப செம்ம ஃபன்னா இருந்தது. இந்த மாதிரி டே அப்பா இன்னைக்கு எலெக்ஷனா, இன்னைக்கு பாரு நிறைய பேர் ஓட்டு போட்டு கையை மயில போட்டு ஸ்டேட்டஸ்ல போடுவாங்களே, இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி கலாச்சி போட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மீம் பார்த்தா நல்லா இருந்துச்சு. என்னடா வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லாம பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சாலும் ஓட்டு போடுறது கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்துதான்டா ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமான மீம்ஸ் எல்லாம் போட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யாருக்கு ஓட்டு போட்ட அப்படின்னு கேட்கறப்ப வந்து யாருக்குன்னு சொல்லல. மேபி நான் இவருதான் ஓட்டு போட்டேன்னு சொல்லி இவரு ஓட்டு போட்டுக்கலாம், இவரு ஓட்டு போட்டா சொல்லி என்னன்னு நடந்துக்கலாம். என்ன பண்ணேங்கிறது வந்து ஓட்டுங்கிறது நம்மளோட தனிப்பட்ட ரகசியமான ஒரு விஷயம். அதை வந்து நம்ம வெளியே சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. மேபி சர்க்கிள்ல சொல்லலாம் சொல்லக்கூடாது, அவங்களோட தனிப்பட்ட விஷயம். பட் அப்படிப்பட்ட ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்த வந்து ஓட்டு போடுற அந்த ஒரு இன்ஸ்டன்ட்டை வந்து நிறைய பேர் வீடியோல ரெக்கார்ட் பண்ணி அது வந்து சோசியல் மீடியா அப்லோட் பண்ணலாம் பாக்குறப்ப இந்த மாதிரி தற்கூரி பசங்களாலதான் நம்ம ஊர் வழங்காம உயராம இருக்கு அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து. சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா நிறைய வைரலா போன விஷயம் பாத்தீங்கன்னா, நம்மளோட தல அஜித் அவர்கள் வந்து காலையில சீக்கிரமா போயிட்டு ஓட்டு போட்டாரு. அப்புறம் நம்ம விஜய், சூர்யா, அப்புறம் தனுஷ், ரஜினி, பாரஞ்சித் இவங்க நிறைய பேர் வந்து ஓட்டு போடுறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க. நிறைய பேர் லைன்ல நின்று கியூல நின்று ஓட்டு போட்டாங்கிறதெல்லாம் வந்து தெரிச்சிட்டு இருந்தது. சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே தளபதி இவங்க 2 பேரும் வந்து ஓட்டு போடுறதுல என்ன பண்ணாங்க, எப்படி எப்படி ஓட்டு போட்டாங்க, என்ன பண்ணாங்கிறத வந்து தலைலாம் வந்து மாஸ் பண்ணிட்டு இருந்தாரு. செமையா இருந்துச்சு எல்லாம் பாக்குறப்ப. அதெல்லாம் பார்த்து ஒரு சந்தோஷமா இருக்கப்ப, இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தற்கூரிகள் வந்து ஓட்டு போடுறது வீடியோ எடுத்து யாருக்கு ஓட்டு போட்டாங்க, அவங்க தலைவரோட ஒரு எடிட்டிங் எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கப்ப இதெல்லாம் வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து சோசியல் மீடியால எப்படி அலோவ் பண்றாங்கிறதுலாம் தெரியல. இந்த மாதிரி தற்கூரிய பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. என்ன கேட்டா இந்த மாதிரி ஆளுங்க என்ன சொல்றது என்ன பண்றதுங்கிறது தெரியல. ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை, ஓட்டு போட்டாச்சு, ஓட்டு போட்டது நம்மளோட உரிமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. யார் வின் பண்ணாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அவங்களோட வேலை நமக்கு சரியான ஒரு விஷயங்களை அமைச்சு தர்றதுதான். அவங்க வேலை என்ன பண்றாங்கிறத பாருங்க. சப்போஸ் அவங்க செய்யல அப்படின்னா கேள்வி கேட்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும், தயாரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான சோசியல் அவேர்னஸான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம வீட்டு வர மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற தட்டி விட்டுவோங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோ பாக்குறதுக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் கிட்டடா. பாய், see you.